கர்த்தர் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறத தடுக்கவே முடியாது. என்ன கூட்டம் தெரியுமா? இனி நீ அடிமையா இருக்க போவது இல்லை. ஆமென். கர்த்தர் இதிலிருந்து உன்னை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே உன்னை கொண்டு போய் சேர்க்க இறங்கினார். பார்வோனுக்கு அது பிடிக்குமா? இந்த அடிமைகளை வச்சுதான் இவன் வேலை வாங்கிட்டு இருக்கான். ஆனா மோசேயின் பிரசங்கம் என்ன? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. விடுதலை மட்டும் இல்ல, வெளியில போகும்போது வெள்ளியோடு பொன்னோட நீங்க புறப்பட்டு போவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மோசே என்ன பேசியிருக்கிறார் நினைக்கிறீங்க? 400 வருஷம் உங்க கையில வராத வெள்ளி, வராத பொண்ணு, வராத காசு தேவன் உங்க கைகளில் கொண்டு வந்து தர போகிறார். சார், செழிப்புனா வேற ஒண்ணும் இல்ல. இவ்வளவு நாள் வராத இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் கரங்களில் சேர்ப்பார். அவர் உங்கள் கரங்களில் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமென். இதை பிரசங்கம் பண்றதா மோசேயினுடைய செய்தி. சோ பார்வோன் என்ன பண்றான்? அந்த செய்தியினுடைய வல்லமையை அவன் விளங்கி கொண்டு அந்த செய்தியை அவங்க கேட்காதபடிக்கு என்ன பண்றான்? தடை பண்றான். ஆனா கூட கொஞ்ச நாள் தான் முழு இஸ்ரவேல் மக்களும் எகிப்திலிருந்து பொன்னோடு வெள்ளியோடு கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். ஆமென். ஸோ நான் நம்புறேன், எத்தனை பேர் தடுத்திருந்தாலும் என்ன தடையை போட்டாலும் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. மனுஷன் சில விஷயத்தை தடுத்து பார்த்தாலும் இன்னைக்கு உங்களுக்கே இந்த வார்த்தையை எடுத்துக்கோங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறத தடுக்கவே முடியாது. ஆமென். இன்னைக்கு காலையில உங்களுக்கு சில வார்த்தைகளை நான் அனுப்புகிறேன். யாராலையும் தடுக்க முடியாத செழிப்பை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார்.